கோவை மாவட்டம் வால்பாறை மலைப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட எஸ்டேட்டுகள் உள்ளன. இங்கு பல்லாயிரக்கணக்கான தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக வட மாநிலங்களைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்களும் அதிகளவில் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் பெரும்பாலும் எஸ்டேட்டுக்கு சொந்தமான லைன் வீடுகள் எனப்படும் வரிசையாக கட்டப்பட்ட வீடுகளில்தான் தங்கியுள்ளனர். இப்படிப்பட்ட வீடுகள் இருக்கும் பகுதிகளில் யானை, புலி, சிறுத்தை, கரடி, காட்டு மாடு உள்ளிட்ட வன விலங்குகளின் நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் மனித வனவிலங்கு மோதல்கள் அடிக்கடி நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்நிலையில்தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த மனோஜ் முந்தா மற்றும் மோனிகா தேவி தம்பதியர் பச்சைமலை எஸ்டேட்டில் பணியாற்றுவதால் லைன் வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள். இதில் மூத்த மகளான 4 வயது ரோஷினி இரவு வீட்டின் முன்பு எப்போதும் போல விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது தேயிலை தோட்டத்தில் பதுங்கியிருந்த சிறுத்தை கண்ணிமைக்கும் நேரத்தில் திடீரென பாய்ந்து குழந்தையை தூக்கிச் சென்றது அப்பகுதியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. குழந்தையின் தாய் அலறி துடித்ததை பார்த்து அருகிலிருந்தவர்கள் உடனடியாக ஓடிவந்து தேட ஆரம்பித்தனர். ஆனால் அப்போது குழந்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து வனத்துறைக்கும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து குழந்தையை தேடும் பணியில் ஈடுபட்டனர். வால்பாறையில் தொடர்ந்து மழை பெய்து வந்ததால் தேடுதல் பணியில் சவால் ஏற்பட்டது. விடியற்காலை 3 மணி வரை தேடுதல் வேட்டை தொடர்ந்தது. மீண்டும் காலை 6 மணிக்கு தொடர்ந்து தேட ஆரம்பித்தனர். மோப்பனாய் வீரா மற்றும் ட்ரோன் கேமரா உதவியுடன் சிறுமியின் உடலை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அப்போதுதான் வீட்டின் 300 மீட்டர் தொலைவில் ஒரு புதருக்குள் கால் தனியாக, உடல் தனியாக என பாதி உடல் மட்டுமே கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் வால்பாறையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு சிறுமியை சிறுத்தை தூக்கிச் சென்றது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற கொடூர சம்பவங்களால் வால்பாறை மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.